ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அபி கையை வெட்டி கேட்டதுனால பாரதி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவாங்க. 2 பேருக்குமே கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த விஷயம் எல்லாத்தையுமே ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சுதாகர் வந்துட்டு, உங்கள் கதை எல்லாமே சூப்பராக இருக்குது, இது நாங்கள்லாம் நம்ப முடியாது, எனக்கு ஏற்கனவே காதெல்லாம் குத்தியாச்சு, குடும்பமாக சேர்ந்து எங்களை எல்லாம் நல்லா ஏமாற்றிருக்கீங்கல்ல, அது எப்படி கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் தைரியமாக எங்கள் வீட்டு முன்னாடியே வந்து நிற்கிறீங்க, இது எல்லாத்துக்குமே தைரியம் ஜாஸ்தி வேணும், அது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது பாரதி அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு இருப்பாங்க. உடனே மித்ரா வந்துட்டு, அண்ணன் அவங்கள எதுக்கு தேவையில்லாமல் தப்பு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் என்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நாங்கள் நிறுத்தியிருப்போம்ல, இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அபி வந்துட்டு, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எல்லாருமே அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள், இந்த கல்யாணத்துக்கு அவங்கள ஃபோன் பண்ணி வர சொன்னோம், அவங்க என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு என்னோடய உயிர் போகக்கூடாதுன்றதுக்காக எங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க, உங்களை மாதிரி அவங்க கிடையாது அப்படின்வாங்க. உடனே மனோ வந்து, என்ன அபி பேசிகிட்டு இருக்க, அக்காவை நான் ஃபோன் பண்ணி வர வச்சதுனால தான் வந்தாங்க, நம்ம கல்யாணம் பண்ண போகிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அபி வந்து, நீ பேசாத மனோ, அவங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட நம்ம வீட்டில் இருக்க யாருக்குமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே சுதாகர் செம்மையா டென்ஷன் ஆகிட்டு, கல்யாணம் பண்ணால் அப்படியே போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்காக என் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்க, அதுவும் சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாரையும் அசிங்கப்படுத்தியாச்சுல என்ன, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க, தயவு செஞ்சு 2 பேருமே இங்கேருந்து போங்க, என் கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அபி வந்துட்டு, என்னது நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுமா, இது எங்கள் தாத்தா கட்டின வீடு, இதில் எனக்கும் பங்கு இருக்குது, நான் இந்த வீட்டை விட்டுலாம் போக முடியாது, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட சுதாகர் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு மனோ கிட்ட போயிட்டு, எல்லாம் உன்னால தாண்டா வந்தது, அதுவும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது, உன்னெல்லாம் அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அபி வந்து தடுப்பாங்க. கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்து சுதாகர் வந்து, அந்த தாலியை வந்து இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேசுகிற, அது இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த தாலியை இழுப்பாங்க. 2 பேரையும் தடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அபி வந்து அவங்க அண்ணனை வந்து தள்ளி விட்டுட்டு, இன்னொரு வாட்டி தாலியில் கையை வச்சு என்ன பண்ணுவேனே தெரியாது, அப்புறம் பொண்டாட்டி கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பார்த்தீங்கன்னா மனோ அங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க. அப்போ சொல்லுவாங்க, மனோ மட்டும் கிடையாது, அவரோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்க. அதை பார்த்த உடனே சுதாகர் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, பாரதியை பார்த்து, இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் பாரதி, சூப்பராக திரைக்கதை வசனம் எல்லாமே எழுதியிருக்கீங்க, ஏன்னா அபிக்கு இந்த அளவுக்கு பேச தெரியாது அப்படின்னு கோவமாக பேசிட்டு போயிடுவாங்க. அப்போ மித்ராவும் வந்து பாரதி கிட்ட, இதை எங்ககிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நாங்கள் தடுத்துருப்போம், நீங்கள் அங்கே கோவிலுக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி கூட எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதனா நாங்கள் பண்ணியிருப்போம், இப்போ பாருங்கள் ஆதிக்கு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்தீங்க, அவங்க ஃப்ரெண்டெல்லாம் அவங்க குடும்பம் எல்லாமே எவ்வளோ தப்பாக பேசிட்டு போனாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு கோவமாக பேசிட்டு அவங்களும் உள்ளே போயிடுவாங்க. அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட, உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட பாரதியும், எனக்கு தெரியும், ஆனால் இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக மனோ கிட்ட நான் பேசி இது எதுவுமே சரியாக வராதுன்னு நான் சொல்லி தான் வச்சுருந்தேன், ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை, அப்படி இந்த மாதிரி பண்ணும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, எனக்கு கொஞ்சம் கூட அவங்க மேலே எந்த ஒரு டவுட்டும் வரவே இல்லை, எந்த ஒரு க்ளூவும் எனக்கு இல்லாமல் தான் இருந்தது, அன்றைக்கி சண்டை வந்தப்போ கூட நான் உங்ககிட்ட வந்து கேட்டல, என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் அப்போ கூட என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் மறைச்சிட்டிங்கல்ல அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி, இல்லை நான் இதை எதுவுமே நடக்க விடாமல் தடுத்துடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் எல்லாமே கையை மீறி போயிடுச்சு அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இனி என்கிட்ட பேசாதீங்கன்னு கோவமாக பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாரதி பார்த்திங்கன்னா போயிட்டு ஆதிக்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவர் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து டைனிங் டேபிள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அபி வருவாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எதனா வைங்க அண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு எழுந்து போயிட்டு திரும்ப மனோவை கூட்டிகிட்டு வந்துட்டு உட்கார வச்சுட்டு சாப்பாடு போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க சுதாகர், ஆதி எல்லாருமே எழுந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் பாரதி பாட்டி எல்லாருமே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தமிழ் வந்து போயிட்டு பாரதி கிட்ட, அப்போ எங்ககிட்ட பேச மாட்டாரா, இனிமேல் பேசுவாரா பேச மாட்டாரா அப்படிலாம் கேட்பாங்க. அதை கேட்ட பாரதி, அப்பா ஏன் உங்ககிட்ட பேசாமல் போக போகிறார், பேசுவார், நீங்கள் முதல்ல படுத்து தூங்குங்கன்னு தூங்க வச்சுருவாங்க. திரும்பவும் ஆதிக்கிட்ட பேசுறதுக்காக போவாங்க. ஆதி யார்கிட்டையும் ஃபோனில் பேசுகிற மாதிரி, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் ஏன் புரியாமல் என்கிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியுதில்ல, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு எப்படி என்கிட்ட வந்து பேச முடியுதுன்றது தான் எனக்கு தெரியவே இல்லை,
திரும்பவும் என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. நான் இனிமே யார்கிட்டயும் பேச போறது கிடையாது. ஏன்னா ரொம்பவே நம்பிட்டேன். ஆனா இந்த மாதிரி நான் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன மாதிரியான ஆளுங்க நீங்கலாம் அப்படின்னு கோவமா பேசிட்டு போயிடுவாங்க. அது கேட்ட பாரதி ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப பாட்டி வந்து, பாரதி நேத்து தான் உன்கிட்ட மனோ விஷயத்துக்கு எதுனா பண்ணுன்னு சொன்னேன். ஆனா நீ உடனே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னுவாங்க. அது கேட்ட பாரதி, என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்து எதிர்ச்சியா தான் போனேன். நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சும் எப்படி நீங்க இப்படி பேசுறீங்க? அப்படின்னுவாங்க. அத கேட்ட பாட்டி வந்துட்டு, பாதிக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே தனியா போய் பேசு அப்படின்னாங்க. அதுக்கு பாரதி, நான் எவ்வளோ சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா அவர் அத கேட்கவே மாட்றாரு. நான் என்ன பண்றது? அவர் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியவே இல்லன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும்.